من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل له فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லாம் வல்ல அந்த ஓர் இறையின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் மற்றும் தபோ தாபீன்கள் மீதும் குறிப்பாக இந்த நேரத்திலே மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் அல்லாஹுவை அதிகமாக புகழக்கூடிய செயலை நபிகளார் காட்டி தந்த அடிப்படையிலே செய்துவிட்டு இங்கு பேசப்படக்கூடிய செய்திகளை அறிவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நோட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களாகிய நமக்கு வருடத்தில் 2 மகிழ்ச்சியான பெருநாட்களை ரப்புல் ஆலமீன் வழங்க இருக்கின்றான். சில மாதங்களுக்கு முன்பாக ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாளை கொண்டாடி அந்த மகிழ்ச்சியில நாம் எல்லாம் திளைத்து வந்தோம். அதனை தொடர்ந்து இன்றைய தினம் ஈதுல் அத்ஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜு பெருநாளுடைய அந்த பெருநாள் மகிழ்ச்சியில நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். இந்த பெருநாளை பொறுத்தவரை வந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் விளங்கி வச்சிருப்போம் என்ன பேச போறாங்க. ஹஜ்ஜு நோன்பு பெருநாள்னா ஒரு விதமான இறையச்சத்தை பத்தி பேசுவாங்க, இல்ல இன்ன பிற சஹாபாக்களுடைய வரலாறுகள், இன்ன பிற சில தியாகங்களை எல்லாம் மேற்கோள் காட்டுவார்கள் என்று சொல்லி நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஹஜ்ஜு பெருநாள் வந்து விட்டால் திட்டவட்டமாக நாம பேசக்கூடிய ஒரே ஒரு பெயர், ஒரே ஒரு முழக்கம் என்னவென்று சொன்னால் நபி இப்ராஹிம். அவர்களை தாண்டி இந்த பெருநாளை நம்மால் கடந்து விடவே முடியாது. ஒட்டுமொத்த உலகமுமே ஒரு பெயரை அதிகமாக பேசுகிறது. ஒட்டுமொத்த உலகமுமே ஒரு பெயரை கொண்டு அந்த ஒரு பெயருக்காக, அந்த ஒரு குடும்பத்திற்காக, அந்த மனிதர் செய்த தியாகத்திற்காக மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடக்கூடிய விதம் என்று சொன்னால் அத்தகைய பெருமையும் அத்தகைய வல்லம் அத்தகைய மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நபி இப்ராஹிம் அவர்கள் செய்திருக்கிறார். ஏன் இப்படி நபி இப்ராஹிம் ஏன் அப்படி என்ன செஞ்சிட்டாங்க? நபி இப்ராஹிமை பற்றி நம்ம பேசும்போது வந்திருக்கக்கூடிய நாம் உணரக்கூடியது இன்றைய தினம் நபி இப்ராஹிமுடைய வாழ்க்கையிலிருந்து நான் படிப்பினை பெற வேண்டும். மற்ற நாட்களை போன்று கடந்து விடாமல் இன்றைய தினம் நபி இப்ராஹிம் எப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்திருக்கிறார், நபி இப்ராஹிம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு துணிச்சலோடு, எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இறைவனை அவர் நெருங்கி இருக்கிறார் என்ற வரலாறுகளை எல்லாம் கண்டறிந்து நாமும் நபி இப்ராஹிம் எப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்திருக்கிறார்களோ, நபி இப்ராஹிம் அவர்கள் எப்படி இறைவனை கட்டுப்பட்டு இருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் நாமும் கட்டுப்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை தீட்டுவதற்காகத்தான் இந்த ஹஜ்ஜு பெருநாள். இந்த ஹஜ்ஜு பெருநாள்ல நாம புத்தாடை அணிகிறோம், ஆடா இருக்கிறோம், இது போன்ற எல்லா செயல்களையுமே நாம் செய்து வருகிறோம். ஆனால் முதலாவதாக இந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய புரிதலை, நோக்கத்தை விளங்கி இருக்க வேண்டும். ஏன் இந்த ஹஜ்ஜு பெருநாள், ஏன் இப்படி கொண்டாடணும்? ஒரு மனிதருக்காக இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி அவருடைய நினைவு கூறும் விதமாக ஹஜ்ஜு கிரியைகளை செய்கிறோம். அதனை தொடர்ந்து இந்த குர்பானியோட விஷயங்களை செய்கிறோம். இன்றைய நாளில் நாம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அந்த இப்ராஹிம் நபியை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும், அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லும் பொழுது திருமறையில இது கால ரப்பூர் அஸ்லிம் கால அஸ்லம் லிரப்பில் ஆலமீன். அல்லாஹ் ஒன்னும் சொல்லல, நபி இப்ராஹிம் சொல்றான், இப்ராஹிமே கட்டுப்படு, எனக்கு நீ கட்டுப்படுன்னு ஒரு வார்த்தை ரஹ்மான் சொல்லுகிறான். உடனே இப்ராஹிம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கால அஸ்லம் லிரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன். மறுப்பே இல்லை. நான் ஏன் கட்டுப்படணும், நான் ஏன் அதை செய்யணும், நான் ஏன் இப்படி பண்ணணும், எந்த விதமான மாற்றமோ, எந்த விதமான கேள்வியோ, எந்த விதமான ஐயமும் கிடையாது. இறைவா நீ கட்டுப்படுன்னு சொன்னியா, உடனே நான் கட்டுப்பட்டு விட்டேன். எப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு! இறைவன் ஒரு விஷயத்தை சொல்றான்னு சொல்லும் பொழுது இறைவன் புறத்திலிருந்து ஒரு செய்தியோ ஒரு செயலோ வருகிறது என்று சொன்னால் உடனடியாக கட்டுப்படுகிறார்கள். எத்தனை விதமான செயல்கள் நமக்கு இறைவன் சொல்லி இருக்கிறார். கட்டுப்படக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமா? முஸ்லிம்களாகிய நமக்கு இறை வணக்கம் என்பது, ஃபஜருடைய வணக்கம் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதித்த கடமைதானே. கட்டுப்பட்ட முஸ்லிம்கள் என்று சொன்னால் கட்டுப்பட்டவன், கட்டுப்படக்கூடியவன். அப்படி கட்டுப்பட்ட அந்த ஃபஜருடைய வணக்கத்தை நான் செய்தேனா?
தூக்கத்தை விட்டு என்னால் தொலை எழுந்திருக்க முடியல, எனக்கு எதுக்கு இந்த தியாக திருநாள்? நபி இப்ராஹிமுடைய பத்தி பேசும் பொழுது மார்க்கத்திற்காக, இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் பறைசாற்றிய விதத்தின் காரணமாக எதிரிகள் எல்லாம் தன்னுடைய குடும்பத்தார்களை எதிரி தூக்கி நெருப்பு குண்டத்திலே வீசுகிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு தியாகம். தான் கட்டிய மனைவி, பெற்றெடுத்த பிள்ளை, இறைவனுடைய கட்டளையின் காரணமாக பாலைவனத்தில நீண்ட காலத்திற்கு பிறகு பிள்ளை பிறக்குது. குழந்தை உடனே கல்யாணம் ஆன உடனே அவங்க குழந்தைய பெற்றுக்கல. பல வருட காலங்கள் இறைவன் நபி இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய நண்பராக நபி இறைவன் சொல்லுகிறான். ஒத்தகல இப்ராஹிம் கலீலா, இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய நண்பன் என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட நண்பருக்கு இறைவன் எவ்வளவு சோதித்திருக்கிறான் பாருங்க. அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் அபி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. நபி இப்ராஹிமை நாம் பல கட்டங்களின் மூலமாக சோதித்தோம், அவர் அவற்றை முழுமையாக நிறைவேற்றினார். ஒண்ணுமே பாரபட்சமே இல்லை. இது முடியாது, அது செய்யாது, அது வராது என்றுலாம் சொல்லல, உடனே செய்து முடித்தார். இப்பேற்பட்ட அந்த இப்ராஹிம் நபியை பற்றி நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த என்ன பண்றாங்க, பாலைவனத்துல பிள்ளையும் மனைவியும் கொண்டு போய் விட்டுட்டு வராங்க. இறைவனுடைய கட்டளை. இறைவன் என்ன பண்றான், கனவின் மூலமாக நபி இப்ராஹிமுக்கு பிள்ளையாக ஒரு இஸ்மாயில் அவருடைய மகனை அறுத்து பலியிடுவதை கனவில் காண்கிறார்கள். வகி வரல, கனவுல அல்லாஹ் சொல்றான். உடனே அந்த பிள்ளை அறுக்கக்கூடிய அந்த கனவு வந்தவுடனே உடனே அதற்கு முனைகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆட்டி அறுப்பதற்கு அவர்களுக்கு வலியுறுத்துகிறான். இது போன்ற தியாகங்கள் அல்லாஹ் ஒன்று சொன்னா உடனே தியாகம். அந்த தியாக உணர்வு நமக்கு வரணும். சஹாபாக்களுடைய தியாக உணர்வுகளை பார்க்கும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு தியாகம். மறுமை சொர்க்கம் என்ற இலக்கோடு சஹாபாக்கள் வாழ்ந்தார்களே. முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு உஹது போர்க்களத்துல தியாகத்தை பத்தி பேசுறேன். என்னால தூக்கத்தை விட முடியல, என்னால இந்த பெருநாளில் ஆட்டை அறுப்பதற்கு எப்படி முனைகிறோமோ அதே போல இந்த பெருநாளோடு என்னுடைய தீய பழக்கங்களை அறுத்தறிவேன். இந்த பெருநாள் தினத்தோடு நான் பார்க்கக்கூடிய தவறான விஷயங்கள், காட்சிகளை எல்லாம் நான் இனி பார்க்க போவது கிடையாது, அறுத்து விடுவேன். இந்த பெருநாளோடு தள்ளி போடக்கூடிய இந்த இபாதத்துடைய விஷயங்களை நாளைக்கு பார்க்கலாம் நினைக்கிறேன். அந்த விஷயத்தை அறுத்தறிவேன். ஆட்டு அறுப்பது மட்டுமல்ல இந்த பெருநாள். நம்மிடம் இருக்கக்கூடிய தீய செயல்களை அறுத்தறிய வேண்டும். நம்மிடம் இருக்கக்கூடிய மின்னபிற எல்லா விதமான புறம் பேசக்கூடியது, குறை சொல்லக்கூடியது, அவதூறு பேசக்கூடிய எல்லாவற்றையும் அறுத்தெறிய வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஹஜ் பெருநாள். முஸாப் இப்னு உமைருடைய வரலாறை சொல்லி முடிப்போம். முஸாப் இப்னு உமைர் உஹதுடைய போர்க்களம். வேகமாக சண்டை போடுறாங்க. கையில அந்த ஒரு கொடியை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. கொடியை பிடிச்சிட்டு இருக்கும் போது இப்னு கமியான்னு சொல்லக்கூடிய ஒரு கொடுவுடன் ஒரு கொடுங்கோலன் முஸாப் இப்னு உமைருடைய வலது கையை போட்டு வெட்டுறான். வெட்டின உடனே என்ன பண்றாங்க, கையை லெப்ட் கைக்கு பிடிக்கிறாங்க. லெப்ட் கையை வெட்டுறான். வெட்டின கழுத்தை மார்போடு சேர்த்து அந்த கொடியை அப்படியே பிடிக்கிறாங்க. பின்னாடி வந்து முதுகுல குத்தி கிழித்து முஸாப் இப்னு உமைர் அவர்களை கொடூரமாக கொலை செய்கிறான். எதற்காக? இப்படிப்பட்ட பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு அந்த நபித்தோழர் அந்த போர்க்களத்தில் நிற்க வேண்டும். தியாக உணர்வை பார்க்க வேண்டும். மார்க்கத்திற்காக, மறுமைக்காக தியாகம் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில எந்த அளவிற்கும் சமரசமே கிடையாது. தியாகம் செய்வதற்கு நாங்கள் தயார் என்று வாழ்ந்தார்கள். நம்முடைய தியாக உணர்வை இன்னைக்கு எல்லாம் ஒரு பரபரப்பா இருப்போம். ஆடை இருக்கணும், ஒட்டகத்தா இருக்கணும், பரபரப்பான பேச்சுகள். அதோடு நின்று விடாமல் வந்திருக்கக்கூடிய நாம் நபி இப்ராஹிமை பற்றி யோசித்து பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நாளை, மறுமை நாளில் மிகப்பெரிய அந்தஸ்திற்குரியவர், முதலாக ஆடை பெறக்கூடியவர், இன்னும் பல தர்ஜாக்களுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய நபி இப்ராஹிமுடைய வரலாறை நினைவு கூறுவோம். அப்படி நினைவு கூர்ந்து உண்மையாக இந்த பெருநாளை நாம் கொண்டாட தகுதி படைத்தவர் என்று சொன்னால் அத்தகைய தியாக உணர்வு நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். இந்த பெருநாளோடு தீய பழக்கத்திலிருந்து வெளிவருவோம். இந்த பெருநாளோடு 5 நேர தொழுகை தொழக்கூடிய மக்களாகவும், இந்த பெருநாளோடு புறம் அவதூறு போன்ற விஷயங்களிலிருந்து தவிர்த்திருக்கக்கூடிய மக்களாகவும், நன்மைகளை திளைத்து தியாக உணர்வோடு வாழக்கூடிய மக்களாக எல்லாம் வல்ல உங்களையும் என்னை மாற்ற வேண்டும் என்று கேட்டவனாக என்னுடைய இந்த உரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தௌனா அல்ஹம்துலில்லாஹி.